Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். நாம் நாட்டை பொருளாதார ரீதியாக வீழ்த்தியவருக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு சென்றோம். அவ்விதமாக செயற்பட்ட நான் எவ்வாறு ரணில் விக்ரமசிங்கவுடன் டீல் போட முடியும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாகவும் சஜித் பிரேமதாசா பிரதமராகவும் பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. இந்த நிலையில் அதற்கான பேச்சுக்கள் முன்னெடுக்கப்படுகின்றனவா என்பது தொடர்பில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். ரணிலுடன் டீல் போடுவதாக கேட்கும் விடயத்தினை இட்டு நான் மிகவும் கவலை அடைகின்றேன். எமது நாட்டில் அரசியல் கலாச்சாரம் மிகுந்த கீழ்மட்டத்தில் உள்ளது என்று குறிப்பிட்ட சஜித் பிரேமதாசா, ரணில் விக்ரமசிங்கவுடன் எனக்கு எந்த விதமான தனிப்பட்ட பிரச்சனைகளும் இல்லை, ஆனால் அவர் புதிய லிபரல் வாத பொருளாதார கொள்கையை முன்னெடுக்கின்றார் என்றும் சுட்டிக்காட்டினார். அத்துடன் நான் மனிதநேய ஜனநாயகம் சமூக ஜனநாயகத்துடன் பயணிக்கின்றேன். ரணில் விக்ரமசிங்க செல்வந்தர்களை போஷிக்கின்றார், அதேபோன்று ராஜபக்ஷவினரின் காவலாளியாகவும் செயற்படுகின்றார் என்றும் குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் வன்முறை அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அரசியல் குழுக்கள் மீண்டும் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடாது என நம்ப முடியாது என முன்னாள் பொலிஸ் மா அதிபர் சந்திரா பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். முன்னாள் பொலிஸ் மா அதிபர்கள் மற்றும் முன்னாள் பிரதி பொலிஸ் மா அதிபர்கள் கலந்து கொண்ட ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். 1971ஆம் ஆண்டு கிளர்ச்சிக்கு பின்னர் அரசாங்கம் புனர்வாழ்வை வழங்கியது. கிளர்ச்சி இத்துடன் முடிவடையும் என அனைவரும் நினைத்தோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 1989இல் மீண்டும் இந்த வன்முறைகள் இலங்கையில் இடம்பெற்று உடைமைகளும் உயிர்களும் அழிக்கப்பட்டன என்றும் அவர் குறிப்பிட்டார். அதன் பின்னரும் துரதிர்ஷ்டவசமாக 2022ஆம் ஆண்டு மே 9 அன்று ஒரே இரவில் 91 வீடுகளை அழிக்கும் அளவுக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டது எனவும் அவர் குறிப்பிட்டதோடு, நாட்டில் தேர்தல் பிற்போடும் நிலைமைகளை நீடித்தால் சமநிலையற்ற நிலைமைகள் தோன்றலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பொது வேட்பாளரை நிறுத்துவதால் எமது சமஷ்டி கோரிக்கை அடிபட்டு போகும் என்பது சுமந்திரனின் சட்டத்தரணி மூளையில் உதித்திருக்கும் ஒரு கற்பனை பிராந்தியாகும் என்று தமிழ் மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அவர் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள கேள்விக்கென்ன பதிலில் இந்த விடயத்தினை கூறியுள்ளார். உண்மையில் எமது நிலையை இன்னும் ஸ்திரப்படுத்தி எம்மை சமஷ்டியை நோக்கி எடுத்துச் செல்ல வல்லதே தமிழ் பொது வேட்பாளர் என்ற பதவி நிலை. வடகிழக்கு மக்களின் மக்கள் தீர்ப்பை பெற சர்வதேச நாடுகள் முன்வர வேண்டும் என்று கோருவது எவ்வாறு சமஷ்டி கோரிக்கையை வலுப்பற்றதாக்கும்? நாம் சமஷ்டி கோரிக்கையை தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தவில்லையே, நாம் எமது குறைகளை, நிலைகளை, நிர்பந்தங்களை அகில உலகுக்கு எடுத்துரைக்க உள்ளோம். சமஷ்டியை தா என்று தமிழ் பொது வேட்பாளர் கேட்கப் போவதாக யார் சுமந்திரனுக்கு கூறினார்களோ நான் அறியேன் என்றும் அவர் கூறியுள்ளார். அடுத்து அவர் அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகளே இதனை முன்னெடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஆலோசனைகளை மட்டுமே வழங்கலாம் என்றுள்ளார். ஒரு சமூகத்தின் சமூக சேவையாளர்கள் அல்லது செயற்பாட்டாளர்கள் அரசியல்வாதிகளுக்கு வாக்குகள் வழங்கும் மக்களிடையே இருந்து வருகின்றவர்கள். அவர்கள் அந்நியர்கள் அல்ல. சுமந்திரனின் மனதில் தப்பபிப்பிராயம் குடிகொண்டுள்ளது என்றும் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஒருவர் எப்பாடுபட்டாவது பாராளுமன்ற உறுப்பினராக வந்தால் அதன் பின் மக்களுக்கு பேச இடமில்லை என்று நினைக்கின்றார். மக்களின் மனம் அறியாமல் அவர்களின் நல் உறுத்துகளுக்கு எதிராக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நடந்து கொண்டால் அடுத்த தேர்தல் வரையில் மக்கள் அது பற்றி எதுவும் பேச முடியாது என்ற வகையில் அவரின் கருத்தை முன்வைத்துள்ளார். நாம் யாவரும் பணி செய்வது எமது தமிழ் மக்களின் இன்றைய மற்றும் வருங்கால நலன் கருதியே. சுமந்திரனின் கருத்துப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் வென்றுவிட்டால் அவர் அடுத்த 5 வருடங்களுக்கு தான் தோன்றித்தனமாய் நடந்து கொள்ளலாம் என்பதே. இவ்வாறு நினைத்தவர்கள்தான் நமது மக்களிடம் கேட்காமல் ஆட்சியில் இருக்கும் அரசாங்கத்துடன் கதைத்து பேசி பல சுய நன்மைகளை பெற்று வந்துள்ளார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இன்று மக்களும் தமிழ் அரசியல் தலைவர்களும் சேர்ந்தே பொது தமிழ் வேட்பாளரை முன்னிறுத்த முன்வந்துள்ளார்கள். அதில் எந்த தவறும் இல்லை. மத்திய அரசின் பதவி வகிக்கும் ஒருவருக்கு ஜால்ரா அடிக்க எண்ணி நமது மக்களை புறக்கணிக்க முன்வருவோரை தமிழ் சமூகம் மன்னிக்காது என்றும் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார்.
மக்கள் சார்பில் இந்த செயற்பாட்டில் ஈடுபடுவதாக இருந்தால் சுமந்திரன் எம்முடன் சேர்ந்து பயணிக்கட்டும், இல்லையேல் ஒதுங்கி இருக்கட்டும். சிங்கள வேட்பாளர்கள் நலன் கருதி தமிழ் மக்களின் நலன்களை விற்காது இருக்குமாறு அன்புடன் அவரை கேட்டுக்கொள்கிறேன் என்றும் CV விக்னேஸ்வரன் கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க பிரித்தானியாவுக்கு விஜயம் செய்துள்ளார். எதிர்வரும் 15ஆம் திகதி லண்டனில் நடைபெறவுள்ள இலங்கையர்களின் மாநாட்டில் பங்கேற்பதற்காகவே அவர் பிரித்தானியா விஜயம் செய்துள்ளார். இங்கிலாந்தில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்கும் இலங்கையர்களுடன் பல மாநாடுகளில் அனுரகுமார திசாநாயக்க பங்கேற்கவுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்தார். அவர் எதிர்வரும் 17ஆம் தேதி மீண்டும் நாடு திரும்ப உள்ளதாக விஜித ஹேரத் மேலும் தெரிவித்தார். பாராளுமன்றம் கலைக்கப்படும் திகதி நெருங்கி வரும் நிலையில் பல எம்பிக்கள் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு செல்வதற்காக பிரதான கட்சிகளிடமிருந்து வேட்பு மனுக்களை பெற்றுக்கொள்ளும் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் எனவும், ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்தவுடன் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் நடத்தப்படும் என அனைத்து முக்கிய வேட்பாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி பொது தேர்தலை நடத்த இன்னும் 114 நாட்களே உள்ளன. இந்நிலையில் தற்போது சுயேட்சையாக செயற்பட்டு பல்வேறு குழுக்களில் இணைந்துள்ள எம்பிக்கள் மீண்டும் பாராளுமன்றம் செல்வதற்காக 2 பிரதான கட்சிகளான ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பொதுஜன பெரமுன ஆகியவற்றுடன் திரைமறைவில் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளமை தெரியவந்துள்ளது. இவர்களின் பெரும் எண்ணிக்கையானோர் பொதுஜன பெரமுனவில் போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு வந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாவர் என்றும் அரசியல் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் சம்பந்தமாக மீண்டும் ஏற்பட்ட உரையாடலானது பொதுமக்களிடையே இருக்கும் ஐக்கியத்தை சீர்குலைப்பதாக அமைந்துள்ளது என்று சர்வஜன அதிகாரம் கூட்டணியின் அங்கத்தவரும் கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநருமான அனுராத யாம்லக் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்ததோடு, பொதுமக்கள் தற்போது ஐக்கியத்துடனேயே உள்ளனர், அவர்கள் பரஸ்பர புரிதலுடன் வாழ்ந்து வருகின்றனர் என்றும் கூறினார். 13 குறித்த உரையாடலானது இனங்களுக்கு இடையிலான பிளவுகளையே ஏற்படுத்துவதாக அமையப் போகின்றது. ஆகவே இந்த விடயத்தினை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் இதுவரையில் மாற்று அணியொன்று இல்லாமையினால் நெருக்கடிகளை சந்தித்தார்கள். தற்போது மாற்று அணியாக சர்வஜன அதிகாரம் தோன்றிவிட்டது என்றும் கூறினார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது இன்றைய TBCயின் தமிழ் காலை செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.